அன்பான நேயர்களே, இப்பொழுது அதிகப்படியான உடல் எடையை குறைப்பதற்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் உடல் மதமதப்பு தன்மையை நீக்குவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். குறிப்பாக உடல் எடை கூடுதல். அதிகப்படியான எடை கூடினால் கடுமையான சுவாச பிரச்சனை ஏற்படும். மூட்டு வலி, கடுமையான பாத வலிகள், இவற்றோடு சர்க்கரை நோயும் அதிகரித்து விட்டால் நம்னஸ் என்று சொல்லக்கூடிய மதமதப்பு தன்மை ஏற்படும். அவர்கள் தரையில் கால் வைத்தால் கடுமையான எரிச்சல், கால் கூசுதல், ஒரு வகையான மரத்து போதல் போன்ற தன்மையெல்லாம் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட காய் நெல்லிக்காய். நெல்லிக்காயை தினம்தோறும் பயன்படுத்தி வந்தால் மலச்சிக்கல் எளிமையான முறையில் தீரும். வைட்டமின் சி சத்து எளிமையாக உடலுக்கு கிடைக்கும். மேலும் உடலில் அளவிற்கு அதிகமான கொழுப்பை குறைத்து உடல் எடையை பராமரிக்கும் என்பதால் நாம் நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தக்காளி. சுவையை அதிகரிப்பதற்கும் தேவையான அளவிற்கு புளிப்புத்தன்மை தேவைப்படும். அதோடு மட்டுமில்லாமல் தக்காளி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்பதால் தக்காளியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் புதினா. புதினா ஒரு கிருமி நாசினி. அதிகப்படியான உடல் எடை கூடினால் அவர்களுக்கு சளி தொல்லை அதிகரிக்கும். இது நுரையீரலை பாதிக்கும். சளி தொல்லையை வெளியேற்றி நுரையீரலை பாதுகாக்கும் என்பதால் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி. எளிமையான முறையில் ஜீரணம் அடைவதற்கும் அஜீரணத்தை போக்குவதற்கும் இஞ்சி பயன்படும் என்பதால் இஞ்சியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய் வற்றல் நறுமணத்திற்கும் சுவைக்காகவும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பச்சை மிளகாய். சிறிது காரத்தன்மையை அதிகரிப்பதற்கும் பச்சை மிளகாய் பல நோய்களை அளவோடு பயன்படுத்தினால் போக்கும். ஆகையால் பச்சை மிளகாயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி, கிருமி நாசினி. உடல் எடை அதிகரித்தால் சளி தொல்லையை நீக்குவதற்கு மிளகு இன்றியமையாத பொருள் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். உள் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பதால். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.